எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இப்ப உலக மக்கள் எல்லாருமே யதார்த்தமா இந்த நவக்கிரகங்கள் அப்படின்றதுல மிக பிரதானமான ஒரு கிரகம் எது அப்படின்னா அது குரு பகவான் தான். இப்ப குரு பகவான் ஜூன் மாசம் 2ஆம் தேதி ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி நடக்க போகுது. பல பேர் நம்ம மனசுல என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சியிலேயாவது எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வளம் செல்வம் சிறப்பு கிடைச்சிடாதா, நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் இது இயற்கையானது. இந்த எண்ணங்கள் தான் மனிதனுடைய வளர்ச்சிக்கு வித்திடக்கூடியது. ஏன்னா மனித முயற்சி பெருசா அல்லது கிரக சுழற்சி பெருசா அப்படின்னா, கிரக சுழற்சியினால் ஏற்படக்கூடிய மனித முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் இருக்கு பாருங்க, அதுதான் காலத்திற்கு நிலைத்து நிற்கக்கூடியது. அப்படிப்பட்ட சமயத்துலதான் இப்ப நம்ம பிரகஸ்பதி மிதுன ராசியிலிருந்து அப்படியே பெயர்ச்சியாகி கடகத்துக்குள்ள வர்றார். எப்ப? ஜூன் மாசம் 2ஆம் தேதி. சரி, பெயர்ச்சி. இது குருவுக்கு உச்ச வீடுன்னு சொல்றாங்க. பிரகாசம். அப்ப ரொம்ப எல்லோரும் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எதுனா இந்த பெயர்ச்சி. இந்த குருவை பத்தி நம்ம ரிஷிகள் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு எல்லாரும் ரிஷிகளும் மாமேதைகளும் சரி மாமுனிகளும் சரி அவருக்கு பேர் என்னென்ன பேருன்னு பாருங்களேன். அந்தணன், அமைச்சன், ஆண்டலப்பன், குரு, சிகண்டி, சிகண்டிகன், சீவன், சுரகுரு, தாராபதி, தெய்வ மந்திரி, நற்கோள், பிரகஸ்பதி, பீதகன், பொன், மறையோன், வேதன், வேந்தன், தேவகுரு, பிரமகுரு, இதெல்லாம் பிரகஸ்பதிக்குரிய பேர். அதாவது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நம்ம முன்னோர்கள் ரிஷிகள் இட்ட பேர் இத்தனை பேர். அதுல பாத்தீங்கன்னா நற்கோள் அப்படின்னு ஒண்ணு வரும், தெய்வ மந்திரி அப்படின்னு ஒண்ணு. இதை நம்ம எப்படி இதைத்தான் நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். வேந்தன், இந்த வேந்தன்ற வார்த்தையை எடுத்துக்கணும். தேவகுரு, தேவர்களுக்கெல்லாம் அவர் குரு. அதுல பிரம்மகுரு, இவருக்கு மேல ஒரு ஆள் இல்லை. இந்த குருவைத்தான் நவக்கிரகத்துல சுபக்கிரகத்துல, அதாவது நவக்கிரகத்துல கூடிய 9 கிரகங்கள்ல சுபக்கிரகமா கொண்டு வராங்க. முழு முதல் சுபன் யாருன்னா குரு தான். அதனாலதான் குரு பெயர்ச்சியை நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம்? பிரதானப்படுத்துறோம். இந்த குருவுக்கு பார்வை மிக அற்புதமான சிறப்பான பார்வை இருக்கு. அந்த பார்வை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிலை அப்படின்றத நம்ம பெரியோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இந்த பிரகஸ்பதி யாரு? இப்ப மக்களுக்கு என்னன்னா, பிரகஸ்பதி வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. இப்ப பிரகஸ்பதியை பத்தி இவங்க என்ன சொல்றாங்க, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இவர் ஆங்கிரீச கோத்திரத்தில் பிறந்தவர், உதித்தவர், சிந்து தேசத்திற்கு அதிதேவதை, பிரகாசமான ஸ்வர்ணம் போன்ற அங்கங்களை உடைய அதாவது அங்கங்களை உடையவர், தண்டம், கமண்டலம், ஜபமாலை, வரதங்களாலே பிரகாசிக்கின்ற 4 கைகளை உடையவர். நல்லா கவனிக்கணும், 4 கைகளை உடையவர். மஞ்சள் நிறமான ஆடை, மாலை, சந்தனம் இவைகளை தரித்திருப்பவர். இது எப்பயுமே இருக்கும். பிணைத்து கட்டப்பட்ட மஞ்சள் நிறமான துவஜத்தினாலே பிரகாசிக்கின்ற 8 குதிரைகள் பூட்டிய ரதத்துடன் மகாமேரு மலையை வளமாகி வளம் வரக்கூடியவர். ஒரு புறம் இந்திரன், ஒரு பக்கம் பிரம்மா. நல்லா கவனிங்க, பிரகஸ்பதி யாரு? ஒரு பக்கம் இந்திரன், ஒரு பக்கம் பிரம்மா. இவர்களுடன் பத்மத்தின், அந்த நவக்கிரகம் இருக்கு இல்லையா, அந்த பத்மத்தின் வடதிசையில் நடுவில் வடக்கு முகமாக இருக்கின்ற ஸ்வர்ண பிரதிமையில் நீண்ட சதுரச்சரமான பீடத்தில் அமர்ந்திருப்பவர் தான் பிரகஸ்பதி. நீங்க பிரகஸ்பதிக்குரிய நிலையில நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகஸ்பதியோடு, ஏன்னா இந்திரனையும் பிரம்மா படைப்பு
கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல, அதுக்கு காரணம் வந்து குரு. காசு பணம் செல்வம் செல்வாக்க நம்ம அடையிறவன், அதுக்கு யாரு காரணம்? ஏன்னா இந்திரன். ஏன்னா இவங்களைத்தான் வந்து அவர் என்ன செய்யறாரு, வச்சிருக்காரு. அதனால செல்வ செழிப்பை கொடுப்பதும் குரு. அப்படிப்பட்ட குரு ஒவ்வொரு லக்கணத்துக்கும், நான் சொல்றது லக்கணத்துக்கு, இதுல பல பேர் ராசின்னு நினைச்சுக்கிட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா கமெண்ட்ல போட்டீங்கன்னா சரி, உன் நம்பரை கீழே போட்டுரு, நான் உன்னையும் கூப்பிட்டு பேசுறேன். அதனால ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்கிறது என்பதை பற்றி பார்ப்போமா மக்களே? மீன லக்கண நேயர்கள், மீன லக்கணத்துல பிறந்தவங்க, இந்த குரு பயிற்சி இப்ப எந்த பயிற்சியை பார்த்தாலும் சரி பயமாவும் இருக்கு. ஆனா ஏதாவது நமக்கு ஒண்ணு நடந்துராதான்ற ஆசையும் நம்மகிட்ட இருக்கு. அதனால எவன் வேணாம் குரு பயிற்சியை பத்தி பேசுறானோ அதை உத்து கேட்கறது. அவன் ஏதாவது ஒரு நெகட்டிவா பேசிட்டான்னா அதையே மனசுல வச்சு வாழ்க்கையில வீணா போறதுன்னு இருக்குல்ல, அதை முதல் நிறுத்தணும். பாருங்க, எப்படி இருந்தாலும் சரி பாடுபடணும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் நீங்க மனசுக்குள்ள விதைச்சிடணும். பாடுபடாம வரக்கூடிய எந்த ஒரு செல்வமும் நமக்கு தங்காது, நிக்காது அப்படின்றத நீங்க மனசுக்குள்ள ஆழமா பதிவு பண்ணணும். ஏன்னா அந்த மீன லக்கணம்ன்றது இயற்கையிலேயே காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. நமக்கு எந்தெந்த பக்கத்துல இருந்தெல்லாம் செலவு வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. நாம எப்படி எத்தனை மணி தூங்கணும், எப்படி தூங்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா தரையில படுத்தாலும் தூங்குவோம், மெத்தையில படுத்தாலும் தூங்கும்ன்றது வேற. ஏன்னா அது 12ஆம் இடம். நல்லா தூங்கணுமா, யோசனையிலேயே தூங்கி எந்திரிக்கிறது. அதனால கலக்கம் அப்படின்றது இருக்கணும். நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. ஆனா அதுவே வந்து நம்மளுடைய செயல்பாட்டை கொண்டு வந்து கலைக்கிறக்கூடாது. கலங்க அங்க வந்துடக்கூடாது. எப்போதும் ஒரு முயற்சி, எப்போதும் ஒரு ஊக்கம், எப்போதும் ஒரு தைரியம் நம்மகிட்ட இருக்கணும். அப்ப மீன லக்கணம். இப்ப இந்த லக்னாதிபதி யாரு? குரு. இந்த லக்கணத்துக்கு 10க்குடையவர் யாரு? குரு. 10ஆம் இடம் இவனுக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். அதனால எந்த ஒரு உத்தியோகத்துக்கு போனாலும் உயர்வையும் மேன்மையும் இயற்கையாவே கொடுக்கக்கூடிய வல்லமை மீன லக்கணத்துக்கு உண்டு. ஆனா கிடைப்பதை பாதுகாக்கக்கூடிய தகுதி மீனத்துக்கு இருக்கான்றதான் இல்ல. ஆண்டையும் கொடுக்கறத கொடுக்குறேன். அப்ப அதை சேஃப்டி பண்ணணும்ல. அப்ப இந்த இடத்துல குரு எங்க என்ன செய்யறாரு? லக்னாதிபதியும் 10க்குடையவன்ற ஆதிபத்தியம் இருந்தா கூட அவர் பஞ்சமத்தில் வந்து உச்சமடைகிறார். கோடி கோடி தவம் இருந்தாலும் இப்படி ஒரு சூழல் கிடைக்காது. எப்படி பாருங்களேன். அப்ப இதை இப்படி சொல்லலாம், நாம கும்பிட்ட தெய்வம் பூரா நமக்கு துணை இருக்க போகுதா, அருள்பாலிக்க போகுதான்னு சொல்லலாம். ஏன்னா 5ல் குரு உச்சம். அதுல பூச நட்சத்திரத்திலேயே குரு ஏறுறாரு. அது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இப்ப இந்த இடத்துல சனி என்ன கேரக்டர் நிக்கிறாரு? லாபாதிபதி என்ற கேரக்டர்லயும் இருக்காரு, விரையாதிபதி என்ற கேரக்டர்லயும் இருக்காரு. இப்ப 4ல குரு மிதுனத்துல இருந்தப்ப நம்மளை வந்தவன் போனவன் பூரா அசைச்சுக்கிட்டு இருந்தான். புதுசா வருவான், நட்பு ரீதியா வருவான், ஒரு செலவெழுத்து வச்சுட்டு போயிடுவான். புதுசா ஒருத்தன் வருவான், இந்த வேலை பார்க்கலாம், தொழில் பார்க்கலாம்னு சொல்லுவான், காசு பணத்தை விரயமாக்கி விட்டு போயிருப்பான். இதெல்லாம் நடந்திருக்கு. இது நம்மளும் சொல்லணும்ல, ஆசை பேராசைன்னு சொல்லணும். ஆனா இந்த இடத்துல குரு 5ஆம் இடத்தில் எப்படி ஒரு தாமரை மலர் வந்து மலர்கிறதோ அது மாதிரி உங்க வாழ்க்கையினுடைய மறுமலர்ச்சியும் மலர்ச்சியும் இந்த இடத்துல இருக்கு. இதுவரைக்கும் தீராத பிரச்சனை இல்லையா? என்ன எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது, அத்தனையும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பரிபூர்ணமா அதுல இருந்து உங்களை விலைக்கு கூட்டு வந்து, ஏன்னா சில நேரத்துல வந்து லிட்டிகேஷன் வழக்கு இருக்கலாம், கடன் நிலைகள் இருந்திருக்கலாம், உடல்நிலையில வந்து இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார். பெரிய கடன் இருந்துச்சு, அதெல்லாம் குரு பயிற்சியில காணாம போயிடும். அதை பத்தி எல்லாம் கவலையப்படாதீங்க. அப்ப இந்த இடத்துல இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி. ஆனா குரு சனிசாரத்துல இருக்கிற இங்க நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கிறோம். நமக்கு பெற்ற குழந்தைகள்னு
2, 3 இருக்கும், 4, 5 இருக்கும், ஒரு 2 குழந்தை கூட இருக்கும். ஏன்னா இப்ப அப்படித்தானே பெத்துக்கிறாங்க. இப்ப இந்த குழந்தைகளுக்கு தேவையான சில விஷயங்கள் செய்யணும் இல்லையா? அத அழகா செஞ்சு முடிச்சிடலாம். சுப செலவுகளா இருக்கலாம். ஏன்னா குழந்தைகளுடைய கல்யாணம் நல்ல விதமா கிராண்டா முடியும். எப்படி முடிஞ்சுன்னு நமக்கே தெரியாது. அப்படி ஒரு குழந்தைகளுடைய இல்லற வாழ்க்கை. சரி, படிப்பு படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கமே, வேலை கிடைக்குமா? கிடைக்கிற வேலைக்கு நீங்க போயிரு. கிடைக்கிற சம்பளத்தை வாங்கு. நான் இப்படி படிச்சிருக்கேன், எனக்கு இந்த வேலை சாதாரண வேலை, இதை விட எனக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுக்காது. கிடைக்கிற வேலைக்கு போ. எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. கொடுக்குற சம்பளத்தை வாங்கு. இது பல கோடிகளை மாத்தி கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்ல போய் பணத்தை போடுறேன்னு சொல்லி போட்டு காலத்துக்கு நமக்கு பயன்படாத அளவுல போயிடக்கூடாது. உழைக்காம சம்பாதிக்கணும்னு சொல்லி குறுக்கு வழியில போயிடவே கூடாது. உழைச்சு சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தோட இரு, உனக்கு சரியா வரும். ஏன்னா 5ல குரு. ஏன்னா வேலைக்கு போகாம எப்படி சம்பாதிக்கலாம்? இதெல்லாம் வரும். நல்லா பாடுபடணும். அப்ப குரு பஞ்சமத்தில் உச்சம் பெற்று, அதை விட இப்ப ராகு 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. லக்னத்துல சனி இருந்தாலே அது ஒரு சுணக்கத்தை எடுக்கத்தான் செய்யும். நாம ஒருத்தர் சந்திக்க போகணும்னு நினைப்போம். போற வழியில நம்ம மைண்டை மாத்தி இன்னொரு இடத்துக்கு தள்ளி விட்டுருவோம். இந்த சனி அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால நீங்க செய்தொழில கொஞ்சம் கவனமும், உத்தியோகத்துல கொஞ்சம் கவனமும் அதிகமா இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு வேலையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த வேலை இந்த சனிவால் என்ன செய்வார்னா 10ஆம் பார்வையா உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து உங்களை மேல கொண்டு வருவார். ரைட்டா? சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து உங்களை மேல கொண்டு வருவார். கவலைப்படாதீங்க. உயர்வு இருக்கு, காலதாமதமா இருக்கு. அதனால இந்த குறுப்பெயர்ச்சி பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு உங்களுக்கு என்னைக்கு தட்டுப்பாடு இல்லை. அதனால உங்களுடைய செயல் திறன், முயற்சி எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துரும். பழைய வீட்டை இடிச்சு கட்டணுமா கட்டுங்க. பூர்வீக சொத்து, பங்காளி சொத்து, பிரிக்கப்படாத சொத்து எல்லாரும் நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்றாங்களா, உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல வருமானம் வரக்கூடிய சொத்து ஏதாவது உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருசா ஒரு காம்ப்ளெக்ஸோ ஒரு காம்பவுண்ட கட்டணும்னு இருக்கு, கையில காசு இருக்கா, கட்டுங்க. ஏன்னா வெளிநாட்டுக்கு உத்தியோகம் கிடைக்குது, போகலாமா? தாராளமா போங்க. எல்லா வழிகளிலும் இறைவன் உங்களுக்கு துணை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குறுப்பெயர்ச்சி. இந்த குறுப்பெயர்ச்சி பக்கா இதை விட்டுறாங்க. இப்பயும் சொல்றேன், ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலய வழிபாடை நல்லா பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேன்மையை தரும். பைரவருடைய வழிபாடு இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிக நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். விடாம கோயிலுக்கு போங்க, தெய்வத்தை வணங்குங்க. நன்மைகள் பல உண்டு. நன்றி நண்பர்களே, வாழ்த்துக்கள்.